अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे नित्येवं नाम सहस्रं कथितं ते गणोद्भवा रास्यानां रहस्यस्य ललिता प्रीतिदायकम् अनेन सदृशं स्तोत्रं न भूतं न भविष्यति सर्वरोगप्रशमनं सर्वसम्पत्प्रवर्धनं सर्वापमृत्युशमनं कालमृत्युनिवारणं सर्वज्वरार्थिशमनं दीर्घायुष्यप्रदायकम्. இதுவரைக்கும் திவ்யமான அம்பாளுடைய நாமக்களை பார்த்தோம். இதை கேட்டதுனாலேயே பல பிறவைகள் நம்ம பண்ணினதான பாபங்கள்லாம் போறதுன்னு சொல்லியிருக்கு. அது இல்லாம இந்த ஜென்மாவிலேயே மனுஷனுக்கு முக்தி கிடைக்கும். இதை விட்டா மறுபடியும் ரொம்ப சிரமம். அதற்காக நம்ம என்னென்ன பிரயோகங்கள் பண்ணணும்? முக்திக்காக முக்தி கர்மாவனால வராது, உபாசனையினாலையும் வராது, ஞானத்தினாலதான் வரும். ஆனா அந்த ஞானமானது எப்படி வரும்? அம்பாள் தான் சிவஞான பிரதாயினி, சிவஞானத்தை கொடுக்கிறவள், மோட்சத்துக்கு வேண்டியதான ஞானத்தை கொடுக்கிறவள். அப்படிப்பட்டதான அந்த அம்பாளுடைய சரித்திரத்தை, அம்பாளுடைய நாமாக்களை, அம்பாளுடைய மந்திரங்களை வாக்தேவகை சொன்ன பிரகாரமாக, அம்பாள் ஒத்துண்டதான பிரகாரமாக நம்ம பார்த்தோம். இப்ப அந்த பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடியதான லலிதா பரமேஸ்வரனுடைய நாமாக்களை கேட்டதுனால ஏற்படக்கூடியதான பலம் என்னங்கிறது நமக்கு சொல்ற. அதை பார்ப்போம். நிச்சயம் நாம சாஹஸ்ரம் கதிதம் தேகதோத்பவா இது வரைக்கும் ஆயிடுச்சு. லலிதாம்பிகா இது அதோட முடிகிறது. 1000 நாமாக்கள் சொல்றாரோ இல்லையா, இது ஆயிடுது. ஏவம் நாம சாஹஸ்ரம் கதிதம் தேகதோத்பவா, இப்படித்தானே 1000 நாமாக்கள் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா யார அகஸ்தியருக்கு சொல்ல. இந்த கடோத்பவாங்கிற கடத்துல உண்டானவர், குடத்துல உண்டானவர். நம்ம சரீரமும் கடம் தானே, அந்த சரீரத்துல தானே உன் ஆத்மா இருக்க அப்படின்னு ஜீவனை பார்த்து சொல்றேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா முக்தி கிடைக்கும். அதுக்கு வேண்டிய வழி நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறேன். பாருங்க, அதுல ரகசியானாம் ரகசியம் லலிதா பிரீதிதாயகம். ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம். அது என்ன சுவாமி ரகசியங்களுக்கு ரகசியம்? பார்ப்போம். லலிதா பிரீதிதாயகம், அம்பாளுக்கு பிரீதியை கொடுக்கக்கூடிய, அம்பாளுக்கு நிஜமாக பிரீதியை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அம்பாள் சந்தோஷப்பட்ட சிவனும் சந்தோஷப்பட்ட, அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்க. இப்ப இதுக்கு பாக்கியம் பார்ப்போம். ஏவம் பிரீதி பலக கீர்த்தன உபயோகி நாமசாஹஸ்ரம் பிரதிபாத்தியா விதமாக பிரீதியை உண்டு பண்ணக்கூடியதான 1000 நாமாக்களை சொல்லி அது உபசம்ஹரன்னு அந்த 1000 நாமாக்களும் முடியாச்சுன்னு சொல்றதுக்காக பலானி விவேகம், இதை படிக்கிறதுனால வரக்கூடியதான பலம் என்ன அப்படிங்கிறது விவேகம் பண்றதுக்காக பகவான் ஹயக்ரீவாச்சாரியா, பகவான் ஹயக்ரீவ ஆச்சாரியா. ஆச்சாரியான்னு என்ன அர்த்தம்? ஆசினோதித சாஸ்திரார்த்தம் ஸ்வயம் ஆச்சாரே ஸ்திதா ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தம் ஆச்சாரியம் பிரகட்டதே. சாஸ்திரம்னு இது பண்ணுங்க, நீங்க சந்தியாதனம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, அவன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுமா இருக்கிறது இல்லை. தானும் பண்ணணும், அனுஷ்டாதாவா இருக்கணும். அவன் தான் ஆச்சாரியன். சிஷ்யால பண்ணினா நல்லது அப்படின்னு இல்லை, அவ பண்றாளான்னு பார்க்கணும்.
அவளுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுத்து அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி அவள தன்னை கட்டிண்டு அவளுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷமாக இருக்கும்படி அவளே அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணணும். மேல எரிஞ்சு விழுந்து பண்ணாதவன அழிஞ்சு போயிடுவான்னு அவளை பயமுறுத்தி இப்படியெல்லாம் பண்ணப்படுறாங்க. ஆச்சாரியன் எப்படி பண்ணனா இவர் நடந்துக்கிற விதத்தினாலேயே அந்த சிஷ்யால் அதை சந்தோஷப்படணும். ஸ்வயமா ஜகத்தை எஸ்மாத்து நடத்தி காட்டணும். 1000 ஜபம் பண்ணுவோன்னு உங்களை சொல்ற பிரயோஜனம் இல்லை, நான் பண்ணணும். இந்த மனுஷன் பண்ணினாத்தான் இவனுக்கு வாக்குல அந்த சக்தி இருந்தாத்தான் சிஷ்யால் சொன்ன பற்றி கேட்பான். அவ கேட்கணுமே, ஆனால் அவளை அகற்றதோ வேற ஒண்ணும் இல்லை, நீங்க அனுஷ்டானம் பண்ண அனுஷ்டாத்தாவா இருந்தா அப்பதான் முடியும். ஆச்சாரியெல்லாம் ஏன் பூஜை பண்ற? அவளுக்கு பூஜை வேண்டுமா? வேண்டாம். எதுக்கா? அதை பார்த்தாவது நீங்க பண்றீங்களோன்னு நம்ம பார்த்துட்டு கணக்கில் போட்டுன்னு வந்துடும். அதுல பூஜை பண்றது இல்லை, அதுல வேற பூஜை பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் டிவி நியூஸ் போட்டே போட்டுருந்தாலும் பார்த்துட்டே இருக்கும். விவகாரம் என்னடா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, மனசை கவர்றது. இன்னொருத்தர வையர்கள் பண்றவா. ஆனா விவகாரம் என்ன, அவ பண்றத பார்த்து கணக்குல கொண்டு வரும். அப்படி இல்லை, நீங்களும் பண்ண. அது உங்களுக்காக தான் அங்க பண்றது. குருவானவர் எதுக்காக பண்றான்? எதுக்காக ஹோமாதிகளோ ஜபங்களோ பூஜைகளோ குரு பண்றான்? சிஸ்டர் பார்த்து அதற்கா. அதனால இந்த இடத்துல பகவான் அயக்ரீவ ஆச்சாரியா. இதுவரைக்கும் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரிய பதம் வரல. ஒரு தரம் பாராயணம் பண்ணி பாருங்க. ஆச்சரியத்தை மூலத்தை அதான் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறார். ஆச்சரிய பாராயணம் இது வரைக்கும் ஆச்சாரியான்னு சொல்லல. பகவான் அயக்ரீவ ஆச்சாரியா உத்தரம் கிரந்த சந்தர்ப்பம் ஆரம்பதே. மேல இருக்கக்கூடியதான கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். இது சப்தா சமாப்தி வைக்கிறார். 1000 நாமாக்கள் ஆச்சுன்னு சொல்றதுக்காக இப்படி 1000 நாமாக்கள் தன்னை சஹஸ்ர சங்காயா அந்யூன அனதிரிக்ததாம் துவனயதி. 1000னா 1000 தான் நாமாக்கள். 999 நாமாக்களோ 1001 நாமாவோ இல்ல. எத்தனை நாமா இருக்கு? 1000 அவ்வளவுதான். இதெல்லாம் சஹஸ்ரநாமத்துக்கு அதான் விசேஷம். ஏவம் முக்தேன பிரகாரேன இந்த விதமாக யதாவத் பிரதிபாதித்தேனா எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி சரஸ்வதி கங்கா சஹஸ்ரநாமாதோ. சரஸ்வதி சஹஸ்ரநாமம் இருக்கு, கங்கா சஹஸ்ரநாமம் இருக்கு. அங்கேயும் சஹஸ்ர சங்கா பூர்த்தியர் அபாவா. அங்கே சில இடத்துல 900 நாமா தான் இருக்கு, சில சஹஸ்ரநாமத்துல 1238 நாமா இருக்கு. ஒரு தடவை அப்படி மாட்டினா சரஸ்வதி சஹஸ்ரநாமத்தை படிச்சோன்னா அது கொஞ்சம் இருக்கு. அது மாதிரி வாழ்வாட்டம் ஒவ்வொரு நாமாவும் பெரிய பெரிய நாமாவா இருக்கு. என்ன பண்றது? சமஸ்கிருதம் வந்தது குருவானுக்கு ரகசியமாக குறைச்சேன்னு வச்சுங்களேன். 4 மணி நேரம் ஆகிட்டோம். ஏன் சொல்ல வந்தேன்னா அது மாதிரி 1000 நாமாக்கள் 1200 நாமா வரைக்கும் போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றது. சரஸ்வதி கங்கா சஹஸ்ரநாமாதோ சஹஸ்ர சங்கா பூர்த்தியர பாவாது அபதார்த்தா கௌரவா சஹஸ்ரநாமம். அங்க 1000னா 1000 எக்ஸெட்ரா எல்லாம் கிட்டத்தட்ட 1000 அப்படின்னு அர்த்தம் சொல்ல வேண்டி இருக்கும். நாத்திர கதா இங்க எப்படி இல்லை. 1000னா கரெக்டா 1000. நாம் சஹஸ்ரமேவ சாஹஸ்ரம் கரெக்டா 1000 நாமாக்கள். ராட்சசமானசாதிவன் சுவார்த்தே தத்ரதே சாஹஸ்ரம்னு இருக்கும். சாஹஸ்ரம் தான் சொல்லணும். சஹஸ்ரேவ சாஹஸ்ரம் சுவார்த்தே அன்பிரத்தே ரக்ஷயேவ ராட்சசா மனையேவ மானசா. எப்படிங்கன்னா சம்ஸ்கிருதத்துல அது சுவார்த்தே அன்பிரத்தையும் போட்டு மானச. சஹஸ்ரம்னாலும் சஹஸ்ரம்னா உமா சஹஸ்ரம் நாயனா எழுதியிருக்கார் வசிஷ்ட கணபதி மொழி. உமா சஹஸ்ரம் அவர் சஹஸ்ரம்னு சொல்லல. சொன்னா தப்பு இல்லை. சம்ஸ்கிருதத்துல 2 பதமும். கதோத்பவாயி அகஸ்திய சம்புத்தி படத்துல பிறந்தவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? அகஸ்தியரே அர்த்தம். நனு கூர்ம புராணாதோ தேவி சஹஸ்ரநாமாதி கவதி அந்யோன அனதிரிக்த சங்கா சஹஸ்ர சம்சாக்கமேவா இத்யதாக. பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறது மட்டும் இல்ல சார், தேவி புராணத்துல ஒரு சஹஸ்ரநாமா இருக்கு அம்பாளுக்கு. அதுவும் கரெக்டா 1000 நாமாக்கள் தான் இருக்கு. அப்ப இது என்ன ஒட்டத்து அப்படிங்கிறத
அதான் சொல்ற ரகசியானாம் ரகசியஞ்ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சதுரம் ஸ்தோத்திரம் ந பூதம் ந பவிஷ்யதி. ரகசியானாம் ரகசியஞ்ச பல ரகசியங்கள் உண்டு. அந்த ரகசியங்களை விட மிக சிலதான ரகசியங்கள் எங்கிறது. அதோட மட்டுமல்ல லலிதா பிரீதிதாயகம் அம்பாளுக்கு பிரீத்தியை கொடுக்க கூடியது. அதான் என்னங்கிற ரகசியானாம். இது ரகசியானாம் ரகசியமானவைகள் யாவை? ஞாச ரகசியம். அதுக்கப்புறம் ஜபா, எப்படி ஜபம் பண்ணணும், ஜப விதியை சொல்லிக் கொடுக்க மாட்டார். நிறைய இடத்துல குருவானவர் ஞாசமே சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஜப விதி ஜபத்தை எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதெல்லாம் கிடையாது. பெருமாக்கள் குருபாதத்தை கொடுக்க மாட்டா. இவைகள்லாம் இருக்காது, அடையிறது கஷ்டம். அது அம்பாள் அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? ஜன்மாந்தத்தில் அம்பாளை பூஜை பண்ணினா சிவோபாசனம் பண்ணி இருக்கணும். அது சிவந்தலையில வில்வத்தை வச்சிருக்கணும். ஒரு லிங்கத்தை வச்சுண்டு ஒரு 8 தங்க வில்வத்தை வாங்கிட்டு, என்ன சார் இப்படி பெரிய பட்ஜெட் போடுற இல்லைங்களா, அதுக்காக நான் 10 கிலோவை போட சொன்னேன். இல்லையா, வில்வங்களை பண்ணி அந்த சந்தனத்துல தோற்று அவாய தேவாய நம பக்தியோட வச்சார். ஐஸ்வரியத்தையும் கொடுப்பார், ஞானத்தையும் கொடுப்பார். வேற என்ன வழி? அப்படி பண்ணியிருந்தா நமக்கு இவைகள்லாம் வந்துட்டு ஞானம் என்ன, ஜபம் என்ன, ஹோமாதிகள் என்ன, உபாசனா பிரசவம் என்ன, இவைகள்லாம் நமக்கு வரும். இவைகள்லாம் ரகசியம்னா குருமுகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கேட்டு அறிந்து கொள்ள வேண்டியது. அதான் ரகசியானாம் ஞாச ஜபாதி ரூபானாம். ஞாசங்கள், ஜபங்கள், குருபாதகைகள் இவைகள்லாம் மத்தியே இது நிர்தாரணை சக்தி. ரகசியானாம் ரகசியஞ்ச ரகசியானாம் சக்தி பற்றி சொல்லியா, அது எப்படிப்பட்டதான சக்தி? சம்பந்த சக்தி இல்ல, நிர்தாரணை. இவைகளுக்குள்ள இது அப்படின்னு சொல்லு. தேன ரகசியம் வித்தியஸ்ய ரகசிய தமம் வித்தியாசா. இது எல்லாத்தை விட இந்த லலிதா சஹஸ்ரநாமானது மிக சிறந்தது, மிக ரகசியமானது. எல்லோராலையும் சொல்ல முடியாது. நான் சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, சம்ஸ்கிருதம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. 4 சாஸ்திரங்கள் வாசிக்கணும், குரு அனுகிரகம் இருக்கணும், அப்பத்தான் இருக்கு. நான் ஒரு ரகசியமானியத்தி ரகசியமாக இருக்கக்கூடியது கூட கங்கா சஹஸ்ரநாமாதியே சாந்தாத உபலபியந்தே. சாந்த புராணங்கள்ல கங்கா சஹஸ்ரநாமம் இவைகள்லாம் இருக்கிறது, காணப்படுறது. ஏவா இத்தியதாக அவைகள் சஹஸ்ரநாமம் தான்மா. அதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு ஞானம், ஜபம், குருபாதிக, ஹோமம், உபாசனா பிரச்சனையும் இப்படிப்பட்டதான ரகசியங்கள்லாம் அங்கே சொல்லப்படல. அதோட இல்ல லலிதா பிரீதிதாயகம், அம்பாளுக்கு பிரீதியை கொடுக்கக்கூடியது இதுதான். அதாக லலிதேதி தேசாம் லலிதாதோ அபகிருஷ்ட தேவதா பிரீதிகரத்வேன. அவைகளும் கங்கா சஹஸ்ரநாமம், சரஸ்வதி சஹஸ்ரநாமம் இப்படிப்பட்டதான சஹஸ்ரநாமங்கள்லாம் இருக்கு. அவைகள் லலிதாம்பாளை விட குறைச்சலாக இருக்கக்கூடியதான தேவதைகள், பரிவார தேவதைகள், அவளுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது. சர்வோத்கிருஷ்ட தேவதா பிரீதிகரம் இதமேவா. இந்த ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜன்யா ஸ்ரீமத் திரிபுரசுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபணியை அம்பிகா அப்படின்னு இருக்கக்கூடியதான இந்த சஹஸ்ரநாமம் இருக்க இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிரீத்திகரம். நான் ஈதிருஷமப்பி கிஞ்சித் சம்பாவியேதா. இப்படிப்பட்டதான சஹஸ்ரநாமம் வேற எங்கேயாவது இருக்கலாமே. அனேதி அனேனேதி அனேன ஸ்தோத்திரம் நபூதோ நபவிஷ்யதே. இதுக்கு சமானமான ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இல்ல, இனிமேலும் வரப்போறது இல்ல. சதுரம் ரகசியதமத்வேசதி லலிதா பிரீதி கரத்துவம். அது எப்படி ரகசியதமமாக இருக்கணும். இதை வாசிச்சாதான் எல்லா விதமான ரகசியங்களும் நமக்கு உபாசனா பிரக்கிரியைகள் இருக்கக்கூடியது எல்லாமும் இந்த ஜன்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான சமஸ்த பதார்த்தங்களும் இதை வாசிச்சாதான் தெரியும். இது வாசிச்சாதான் அம்பாளுக்கு பிரீதி. ஆக அந்த 2 குணங்களும் இங்க இருக்கு.
அப்படி இது அசாதாரண தர்மவஸ்வரூப சாதிருஷ்யவத். அத லட்சணம் சொல்றார். அசாதாரண தர்மோ லட்சணம் சொல்றாரு. சாதிருஷ்யவத் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராந்தரம் ஏகஸ்மின் உபமான உபமேய பாவா பாவா. ஒண்ணுக்கே உபமான உண்மையை இருக்கும். அது போன்றதுன்னு சொன்னா அதுக்கு அனுபவமானது. முகம் தாமரை போன்றதான முகம்னு சொல்லுங்க. ஆனா அது மாதிரியே அதுன்னு சொன்னா அதுக்கு உபமாலங்காரம் இல்ல, அனுபமாலங்காரம். ஜகனம் ஜகனாகாரம் சாகர சாகரோபம ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா. சமுத்திரத்துக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா சமுத்திரம் தான். ஆகாசத்துக்கு ஊமை சொல்லுங்கன்னா ஆகாசம் எப்படி எங்காவது தொட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சமுத்திரத்துக்கு எப்படின்னா சமுத்திரம் தான் திருஷ்டாந்தம் சொல்ல முடியும், வேற ஒண்ணும் இல்லை. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா அப்படிதான். அதனால அது மாதிரி இதுக்கு தகுந்தா போல இன்னொரு நாமம் இல்லை. அதனால பிரதிபாலங்க வேற ஒண்ணும் இல்லையே. भविष्यति एवं एकस्मिन् उपमान उपेय भावा भावात् न भूतं इतः क्षणात् पूर्वकाले. இந்த செகண்டுக்கு முன்னாலே இங்க வர்ற ரொம்ப நாளாக இல்ல, இந்த கணக்குல இருந்து பாருங்க. இதுக்கு முன்னாலே எங்கேயும் கிடையாது, இதுக்கு மேலேயும் வர போறது இல்லை. ந भविष्यति इतः उत्तरकाले भविष्यति சக்கரந்தஸ்ய சப்தமிவா பவிஷ்யத். அதுக்கு சப்தமியாவும் வச்சுக்கோங்க. கண்டினியூஸா வரப்போறதில்லை. வியாக்கரணம் நியாயமும் அந்யூன அலங்கரித்தத்துவம்ங்கிறது அது நியாயத்துல. அதே போல பவிஷ்ய சப்தத்துக்கு சக்கரந்தமா இருக்கிற சத்ருன்னா இதை விரோதின்னு இல்லை, சத்ருன்னு ஒரு பிரத்யம் சத்து பிரத்யம் கண்டினியூஸ் சொல்லப்படுகிறது. அதுக்கு சப்தமியாவும் வச்சுக்கோங்க. வர்த்தமான கணத்து தாவித ஸ்தோத்திர உபபத்தி அயோக்கியத்வாது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு ஒண்ணு உபபத்தி வேண்டியது இல்லை. காலத்திரைய அசம்பந்தாது. 3 காலத்துக்கும் ஸ்தோத்திரம் எப்ப சொல்றல அப்பதானே. ஆதிருஷம் அசதேவா. அப்படிப்பட்டதான இதுக்கு சமானமான ஸ்தோத்திரம் இதன் மேல வர முடியாது. அவர் அத்திய விசேஷணத்வயத்திய. விசேஷணத்வயம் என்ன மறந்துட்டு இல்ல, அது இல்ல. என்ன தெரியுமா, நான் லலிதா பிரீதிதாயகம்னு ஒண்ணு, ரகசிய தமத்துவம்னு ஒண்ணு. விசேஷணத்வயமானது ஏன்னா ரகசிய தமத்துவம்னு ஒரு விசேஷனம், லலிதா பிரீதிதாயகம்னு ஒரு பிரீதம். விசேஷணத்வயத்திய அந்நத்திர அசத்வ பிரதிபாதனாய. நீங்க தவிர வேற எதுவும் இல்லை. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யன்னு ஆரம்பிச்சு ஸ்ரீகலாயாத்தி மற்றும் இந்த ஸ்தோத்திரங்கள்ல தான் இருக்கு. பாரதிய வித்யாவன்ல வந்தா தான் இருக்கு. அப்படி நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. ராஷ்டிரமஸ்தம் பிரயாச தாரதமியா பல தாரதமியம் நியாயேன. ரொம்ப கஷ்டப்பட்டதான ஒரு காரியம் இருந்தா பலம் அதிகமா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருந்தா அது ஒண்ணு மாதிரி கிடைக்கும். உப்மா பண்ணினா அதை சாப்பிடுறது ஒரு மாதிரி தான். அதுதான் அடை இட பண்ணா அதுக்கு பிரயாசம் வேண்டியிருக்கு, அது சுவை ஜாஸ்தியா. அப்படித்தானே. எனக்கு அடை பிடிக்கும்னு நினைக்காதுங்க, காரணியா நம்ம வரப்போகுது அடுத்த மாதிரி. ஏன் சொல்ல வந்தேன்னா, குறைச்சலான ஒரு காரியம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பலம் குறைச்சல் தான். அதிகமாக பண்ணினா அதிகம். இந்த உப்மா பற்றி ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் சொன்னார். நடுவில் இருக்கிற பதம் எடுத்ததுன்னா அம்பாளம். உப்புமால நடுவில் இருக்கிற எழுத்து எடுத்ததுன்னா அது அம்பாளம். அதுக்கு வந்து மாங்கிற பதத்தை எடுத்ததுன்னா அது இல்லாம சமையலே இல்லையா. மூங்கிற பதத்தை எடுத்தா அதுக்கு வேற இருக்கு. இப்ப டைம் ஆயிடுறது வேண்டாம், ஏன்னா நமக்கு வேற முறையே சொல்ல வந்தேன்னா இல்ல, நம்ம ஐடியாஸ் வந்து இதை விட்டு வேற எங்கேயும் போகப்படாது. சொன்னேன் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த ஒரு பதார்த்தத்துல குறைச்சலான சிரமப்பட்டுன்னா பலமும் குறைச்சலா வருமே அப்படின்னு நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்துல படிச்சதுனால படிக்கத்தானே படிக்கிறேன், அதனால என்ன சார் பலம் வர போறது அப்படின்னு நினைச்சு அடிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க படிச்சுட்டே இருந்தீங்களேயானால் இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு வரும். அது வறுமையானால் இந்த ஜென்மாவே கடைசி ஜென்மா ஆயிடும். தரமே ஜென்ம ஸ்ரீவித்யோபாசகோ பவே சொல்லப்படாது.
இது கர்ம ஜன்மான்னு என்னமா சொல்ல போறேன்? இதான் கடைசி ஜென்மா, இந்த ஜென்மால முக்தின்னு என்னவா சொல்ல போறேன்? உங்களுக்கு குரு கிடைச்சிருக்கா, சத்குரு கிடைச்சிருக்கா, ரெட்ட உபதேசம் வாங்கிட்டு இருக்கேன், அது சொன்னபடி பாட்டுப்பா நிச்சயமா வரும். மேல போய் சொல்ல போற. இந்த கலையானது ரொம்ப பெரிய கலை. அதனால கொஞ்சம் வேகமாகவும் போகணும், அதே சமயத்துல முக்கியமான விஷயங்களையும் விட்டுக்கூடாது. பிரயாச தாரதம்யா பலதாரண்யதம் நியாயேன பலபூம சாதனை. அதிக பலத்தை அடைவதற்கு கஷ்டசாத்தியத்துவ பிரசித்த சமத்துவாத்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அடைய முடியும் சார் அப்படின்னு பகுபல சாதனம் அப்படி அதிகமான நிறைய பலங்கள் அதிகமான பலங்கள் அடையிறது கூட அல்பாயாச சாத்திய கர்ம ரகசியம். அது சுலபமாக இந்த ஜென்மாவில இல்லறத்திலேயே இருந்து கொண்டு நம்ம மற்ற காரியங்களையும் பண்ணிக்கொண்டு மனசு பகவானுக்கு சிவனுக்கு கொடுத்துட்டு நம்ம ஜபாதிகளை மட்டும் குரு சொன்னபடி பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் இந்த ஜென்மாவே நிச்சயமாக நீங்க மோட்சத்தை அடையலாம். ஆனால் ரகசியத்தனம் ரகசியானாம் ரகசியங்க எப்படி அந்த வழி இங்கத்தான் சொல்லி இருக்கு, வேற எங்கேயும் சொல்லலை. அதனால ரகசியதமம் நம்ம நாமதீர்த்தன பிரயாச இயத்தாயாக ஸ்பஷ்டத்வாது. நாமசங்கீர்த்தனம் பண்றப்ப பிரயாசம்ங்கிறது இவ்வளவுதான் பிரயாசம். எவ்வளவு நேரம் ஆகுது நாமசங்கீர்த்தனத்துக்கு? 20 நிமிஷம். அதுவும் மேல ஆகாது. நல்ல வாய்க்கு வந்துருச்சுன்னா 20 நிமிஷம். பலபூமானமேவ விருணோதி. என்னென்ன பலங்கள் வருது இந்த சாஸ்திரநாமத்தை நம்ம பார்த்தோமையானால் என்ன பலம் வரப்போகுது? சர்வரோக பிரகமனம், சர்வசம்பத் வர்தனம், சர்வாபமிருத்ய சமனம், காலமிருத்யு நிவாரணம், சர்வஜ்வராஸ்திகமனம், தீர்காயுஷ்ய பிரதாயகம். என்ன சொல்லிருக்கார்? சர்வரோக பிரகமனம் ஒண்ணு, எல்லா ரோகங்களும் போடுறது. சர்வ சம்பத் வர்தனம், ஐஸ்வர்யங்கள் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் வந்துடும். வீட்டுக்குள்ள எதை பார்த்தாலும் எக்கச்சக்கமா இருக்கும். இதெல்லாம் பெருசு. அம்பாடிக்கு பூஜை பண்ணா எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலந்து, எங்க பார்த்தாலும் காலை வெட்ட முடியாம, எங்க பார்த்தாலும் பாட்டு, எங்க பார்த்தாலும் வெட்டலை, எங்க பார்த்தாலும் புடவை, எங்க பார்த்தாலும் வேட்டி. என்னடா நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்குங்கிறதுக்கு அடையாளம். அம்பாள் வாசிக்காதது அதிக பலப்பிரதாத்து. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமா கொடுப்பாரு. தரித்திரம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஜபம் பண்ணாலேன்னு சரியாக பண்ணல. ஜபம் பண்ணினால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விட பலத்தை அதிகமா கொடுப்பார். சர்வசம் பத்ரவர்த்தனம், சர்வ அபமிருத்யு சபரம். அபமிருத்யு நிச்சயமாக வராது. எவ்வளவு காலம் சொல்லியிருக்கோ அதுக்கு முன்னால நிச்சயமா மனுஷனுக்கு வெற்றுங்கிறது வராது. காலமிருத்யு நிவாரணம், காலமிருத்தியும் போக்கக்கூடியதான விஷயம் இருக்கு. காலமிருத்தியும் மோட்சம். மிருத்யு போச்சுன்னா என்ன அர்த்தம்? வெறும் பதவி இல்லை, பிறவி இல்லாதனால மரணம் இல்லை. காலமிருத்யு நிவாரணம், சர்வஜ்வராஸ்தி சமனம். அதுக்கு மேல ஜுவரங்கள் ரோகம்னு சொன்னாலே போராதான்னு சொல்ற. ரோகம் வேற, ஜுவரம் வேற. ஜுவரம்னா ஒரு நாள் குரோசின் சாப்பிட்டா போறது ஜுவரம். ரோகம்னா என்னன்னா எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் நீர் நிற்கிறது. அபஸ்மார பைத்தியம் முடிக்கிறது. டாக்டருக்கே தெரியாது, ஏதோ மருந்து கொடுத்துட்டே இருப்பேன். அது தானா போனா ஒன்று குஷ்டரோகம், கேன்சர், ராக வைத்தியம், இப்படிப்பட்டதான ரோகங்கள் இருக்க பாஸ்மாவதிலேயே போயிடும். அபஸ்மார சர்வஜ்வர சிகமனம், தீர்காயுஷ்ய பிரதாயகம். அதிகமான ஐஸ்வர்யம் ஆயுஷையும் கொடுக்கும். புத்திரப்பிரதம புத்திரானாம், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கும். புருஷார்த்த பிரதாயகம், புருஷார்த்தத்தையும் கொடுக்க. இப்படி முக்கியமான பலன்களை சொன்ன இப்ப பாக்கியம் பார்ப்போம். சர்வே ரோகாக அசாத்திய யாத்தியாதி பேத பின்னா. எல்லா ரோகங்கள் எது அது போக்குறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோகங்கள்லாம் போறது, வியாபியாதி ரோகங்கள்லாம் போறது. தாரித்யாபி ரோக துல்லியத்துவேனா, இந்த தரித்திரம்னு வந்தாலே அது ரோகத்துக்கு சமானம் தான். அது ஒரு ரோகம் என்ன பண்றது?
கை நிறைய வேண்டிய சமயத்துல வேண்டிய அளவுக்கு காசு இருக்கணும். ஜனங்கள் என்ன நினைக்கிறா, நிறைய காசு எடுத்துக்கணும் அப்படின்னா அது அதிகமான டெஸ்ட் பண்ணிட்டாங்க வம்பு தானே. விவசாயம் என்னன்னா, எவ்வளவு வேணுமோ எந்த சமயத்துல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த சமயத்துல அது இருந்தா போதும். அது அம்மாள் பார்ப்பா. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமா கொடுப்பா. அதனால எப்படி இல்லை, அது இல்லாத போனா தரித்திரமும் வியாதிக்கு சமானமும் தான். ஏகோஹி தோஷ குணசன்னிபாதோ நிமஜ்ஜதீந்தோ கிரண சிவாந்தான்னு கடிதம். இங்க ஒரே ஒரு தோஷம் தான் இருக்கு. இது கொஞ்சம் அழுக்கு இருக்கு சந்திரன் இடத்துல. இந்த சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான அழுக்கு இருக்க, இந்த ஒரு அழுக்கு 1000 நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அது மறைஞ்சு போறதுன்னு நான் கருதாரு. ஏகோஹி தோஷ குணசன்னிபாதோ நிமஜ்ஜதி இந்தோ கிரணே சிவா அங்கான அழுக்கு. இது பார்த்தாலே ஒரு கவி எழுதினா இல்ல அதுல கவினா தேன நதிருஷ்டம். அந்த கவி பார்க்கல தாரித்யமேகோ குணராசி நாசின்னா. ஒரு தரித்திரமும் இருக்குமையானால் எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும் அத்தனை நல்ல குணங்களையும் அழித்து விடுவது விட்டான். நம்ம மனுஷனுக்கு இருக்கிறது என்ன கஷ்டம்னா தரித்திரம்ங்கிறது ரொம்ப. வேற அம்பாள் நம்ம என்ன பண்ணாங்கன்னா தினந்தோறும் நமஸ்காரம் பண்ண, வேற ஒண்ணும் இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. நமஸ்காரம் பண்ணலாம் தரித்திரம் உங்க பக்கத்திலேயே எந்த ஜன்மாவுக்கு வரவிடாம பற்றி. அதனால தாரித்ரஸ்யாபி ரோகதுல்யத்வேன உபஸ்திதத்வா ததபாவநியத சம்பத் விருத்தேரபி பலத்வம். அது இல்லாத நிச்சயமாக பலம் வரும் என்கிறத சொல்றேன். சர்வ சம்பதமிதி அதவா சம்பத ஆரோக்கியோகோ பரஸ்பர அபிவியாப்தியத்வா. இந்த காசும் ஆரோக்கியமும் இது ரெண்டும் இருக்குன்னா ஒண்ணு இருந்தா இன்னொன்று இருக்காது. நிறைய காசு இருந்ததுன்னா ஹெல்த் நல்லா இருக்கு. ஹெல்த் நம்ம குண்டு கிட்ட ஜம்முன்னு இருக்கான் சார், கையில காசு இருக்காது. இதை விவகாரம் என்ன அப்படி லோகத்துல இருக்குன்னு வியாப்தி அப்படி இருக்குங்கிற. சம்பத் ஆரோக்கியோகோ பரஸ்பர அபாவம் வியாப்தியத்வா இருந்தா அது இருக்கப்படாது. எத்தனை சம்பத்து தத்த ஆரோக்கிய பாவா, எத்தனை ஆரோக்கிய பாவா தத்த சம்பத்து. இப்படின்னு வியாப்தி இருக்கு சார், அபாவ வியாப்தி இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னா ஆரோக்கியம் தாரித்யம் சாதிவா. ஆரோக்கியம் இருந்தது ஏன்னா தரித்திரம் வரத்தானே வரும். ஏவம் சண்டாமபா குருவன்னு இப்படிப்பட்டதான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம்ங்கிறதுக்காக ஆரோக்கியம் சம்பத்தியா சமுஷ்டினோதி. அதனால சர்வ ரோக பிரசமனம் சர்வ சம்பத்ர பந்தனம். ஏன்னா இதுக்கு பக்கத்துல அதையும் போட்டார்னு அம்பாள் பாருங்க எவ்வளவு அமைச்சம் இருக்க. ஜகதுரக சமருத்தாதி பேத பின்னானாம் சம்பதா. யானைகள் குதிரைகள் அது இருக்கக்கூடியதான அவ்வளவு சம்பத்து வருமா. இது வாங்கியதுக்கு அந்த காலத்துல இருக்குன்னா இப்ப உங்களுக்கு சம்பத்து எவ்வளவு வேணும் அப்படின்னு சொன்னா பெரிய கார் இருக்கணும், பெரிய மோட்டார் சைக்கிள் இருக்கணும். ஏன்னா குதிரை மோட்டார் சைக்கிள் மாதிரி வேகமா போறது. டிராபிக் இருந்தாலும் வேகமா போகும் இல்லையோ. இது யானை மாதிரி ஆத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். காரை வச்சிருந்ததுன்னா அது என்னடா ஒரு தினம் செத்துட்டு போயிட்டு இருந்தேன்னா 25,000 அவ்வளவு. அதை வச்சுட்டு போகணுமா சம்பத்து இருக்கட்டும் அவ்வளவுதான் அவன். அதனால கஜதுரகாதி சமர்த்தியாதி பேத பின்னானாம் சம்பதா நிச்சயத்தா. வியாதி இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப பார்த்துக்கிறது. சர்வே அபமிருத்தியவா அபமிருத்தியர்கள் சர்ப்ப வியாகராதி நிமித்ததா. பாம்பு கழிச்சு பிராணம் போடுறது, புலிகள்லாம் பிராணம் விடுறது, அது வேற கிராமாந்தரத்தில் விழுந்து அப்படிப்பட்டதான தோஷங்கள் ஒன்றும் கிடையாது. அத்தியல்பம் இதமுச்சது. அது மட்டும் இல்ல, ஏதோ அந்தந்த இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் சொல்லாதீங்க, பாவமுறுத்தியே போயிடும், மோட்சமே வருது. காலே ஆயுகோ பரிமாணா பரிசமாப்தோ ஏன்னா அபமிருத்தியுனாம் ஆயுகோ மத்தியேவ பிரசக்தி. ஆயுர் மத்தியத்திலேயே அபமிருத்தியு வர்றதுக்கு அபமிருத்தியோ அது இல்லாம போயிடுது. வர்த்தி கைலாதி சாட்சியேபி தண்டவாதாதிக்கிரத தீபநாசவது சூச்சிதம். வர்த்தி இருக்கு சார், வர்த்தி போன்றது, தைலம் இருக்கு, தீபம் இருக்கு, எரிஞ்சண்டே இருக்கு. எரிஞ்சண்டே இருக்க வேண்டியதானே, நடுவில் அரைஞ்சு போச்சு கார் போட்டா சார் கண்ட காசு போயிடுச்சு. அது மாதிரி ஆக்சிடென்ட் வராது. ஒழுங்கா ஓட்டிட்டு இருக்கான், கரெக்டா தான் இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற.
இன்னொருத்த வந்து இடிச்சு விட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியும். அது போல அபமிருத்தியம் எல்லாம் வராது. நம்மளால தியானம் பண்ணல சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கு சரண்ய சம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஒரு நமஸ்காரம் பண்ணதா ஒரு தோஷமும் வராது மனசுக்கு. சர்வேஸ்வரா ஐகாஹியாதி ஆன்னிபத்யகாந்தா ஏகஸ்மின் ஆனி பவதி ஐகாஹிகம். ஒரே ஒரு நாள்ல காலம் ஜரம் வரும், சாயந்தரம் போயிடும். இதோ குரோசினேஷன் ஏதாவது போட்டுட்டா வரும். இல்லைன்னா சில பேர் தலைக்கு துணியை இழுத்து கட்டிட்டு படுத்தம் தூங்கி விடுவா, சாயங்காலம் வந்தா போயிடும். அது போல ஜலங்க குட்டி ஜுவரங்கள்லாம் இருக்கு. சிலது தண்ணி பாதம். தண்ணி பாதம்னா என்னன்னா பிக்ஸ். இதுக்கெல்லாம் அந்த ஆயுர்வேதத்துல எத்தனை ஏன் வருது, உங்க சரீரம் எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்தியை அறிவுகளை விட அதிகமான ஒரு துன்பம் வறுமையானால் அந்த சமயத்துல போயிட்டு வருமா சமயம் நிபத்தைக்கு சந்தி பார்த்தா அதுக்கு ஒரு வியாக்கியம். ஒவ்வொன்றும் வாஸ்தா தானே தெரிகிறத. எந்த அளவுக்கு மனுஷனுக்கு வரணுமோ அதை விட மனுஷனால தாங்க முடியுமோ அதை விட அதிகமான துன்பம் ஒரே சமயத்துல வறுமையானால் உடம்பு தாங்காமல் பிடிச்சு வந்துடும். அந்த சன்னிபாதத்துக்கு என்ன பண்ணணும்? இவர் ஏதோ இரும்பு சாவி கொத்து கையில கொடுக்கறது ஏதோ வச்சுட்டு இருக்காரு. அதுல ஒண்ணும் வேண்டாம், காத்தார விட்டாலே போயிடுமா. ஜனங்கள் சூழப்படாது, காத்தார விட்டாலேயார போயிடும். கொஞ்சம் தீர்க்கத்த முகத்துல தெளிவிடும், சரியா போயிடும். அபோமை பிராணா அன்னமயமை சோமியமான அபோமய பிராணா. பிராணம் மறுபடியும் வரணும், கொஞ்சம் ஜலத்தை கொடுக்கணும், கொள்ள போறோம். அதுக்கப்புறம் வைதிக நட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோம். நீங்க என்ன சொல்லியிருக்கேன்னா ஐகாஹிகாதி தாண்டி பத்தியகாந்தா ஆசி துன்பம் தற்பிரயுக்தா. அதனால வந்த திரஸ்தோதாதி ரூபா பீடா தலைவலி தேசாம் சமலம் நாசகம் அகவா சர்வேஷாம் யோரோகா இத்தியாதிரித்யா பதச்சதுஷ்டயம் வியாக்கியா. சர்வேஷாம் ரோகாः சர்வேஷாம் சம்பத்தி சர்வேஷாம் மிருத்யு சர்வேஷாம் காலமிருத்யுர்வாரணம் சர்வேஷாம் ஜனவருத்திர்வாரணம் சர்வேஷாம் தீர்காயுஷ்யத்தர. நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஆத்துல இருக்கிறவா எல்லோருக்கும், உங்க குழந்தைகளுக்கும், அவளுக்கும் சம்பத்து தான், அவளுக்கும் ஆசிரியர். நீங்க ஜபம் பண்ணீங்க இல்லையா, அவளுக்கு என்னன்னா 3 தலைவர் இருக்கு. நீங்க ஒழுங்கா ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் அவ குழந்தைகளுக்கும் அவ்வளவு பேர் இந்த மந்திரத்துல அவ்வளவு சக்தி இருக்குது. ஏன்னா ஜாதேஷ்டாதிபத்தே பலசாதனையோகோ மன்யதிகரணியாவது சக்தி. ஜாதேஷ்டாதி மாதிரி யாரு கர்மாவை பண்றாலோ அவளுக்குத்தான் பலமும் இல்லை. இன்னொருத்தருக்கு பலம் போலாம், இன்னொருத்தருக்காக நீங்க ஜபிக்கலாம், இன்னொருத்தருக்காக பிரார்த்தனாவத்தை படிக்கலாம். ஜாதேஷ்டிய மாதிரி குழந்தை பிறந்ததுமே எப்படி பண்ண வைத்வார ரம்சாதக பாலம் நிர்வதே புத்திர ஜாதே. பையன் பிறந்ததுமே இன்னும் இதெல்லாம் படல. அதே சமயத்துல வைத்வார ரம்சாதக பாலம் அந்த தொப்புள் கொடிய அறுத்து அதுக்கப்புறம் வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த 10 நாள் ஒன்றும் பண்ணப்படாது. இது விவகாரம் என்னடா, அது குழந்தைய குழந்தை பிறந்ததுக்குன்னு சொன்னா அப்பயும் யாகம் பண்ணி விடு, யுக்தி பண்ணி விடு அப்படின்ட்டு. அது பண்ணினா என்ன, தயிரோட வச்சு பண்ணினா குழந்தைய குழந்தைகள்லாம் நோகமா ஜாதி ஈடுகள் ஜாத கர்மா. இது முதல் பிறந்து. இது யாரு பண்றா? அப்பா பண்ற. யாருக்கு சார் பலம்? பிறந்த குழந்தை பண்றது அப்பா. பலம் யாருக்கு வந்து சேர்றது? குழந்தை. அப்பா காலம் ஆயிட்டார், பையன் அவுது கர்மா தபீகரணங்கள்லாம் பண்றது யாரு? பையன். பலம் யாருக்கு? என்ன சார், யாரு கர்மா பண்றாலோ அவளுக்கும் இல்லை. அங்க எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஆட்டுக்காரருக்காக மாமி பண்ண அவர் உடம்பு எல்லாம் படுக்கிறதுக்காக ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணுங்க நடக்கிற காரியமா அது. அதனால விவகாரம் பண்ண அவருக்காக இன்னொருத்தர் பண்ணலாம், குழந்தைகளுக்காக இன்னொருத்தர் பண்ணலாம். அவ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் சேமம் வரும். அதான் ஜாதியாதிபதி பலசாதனையோகோ வையதிகரண்யவது சித்தியதி. ததர்த்த
அந்நிய பலோத்தேசேன அந்நியாபி சாதனே பிரவருத்தி. இன்னொருத்தருக்கு பலம் வரணும் என கூடியதான எண்ணத்தில் இன்னொருத்தர் கூட பண்ணலாம். இது என்ன? சர்வரோக நிவாரணம், வாதம் தலைவலி சூலம், பெருவயரும் பிழையை பிழையவை அணுகாதே, மாயம் பொதிகிற காயம், தனிமிசை வாழும் கருவை மறுவாதே. திருப்புகழ் இருக்குது. இருமலுரோகம், முயல் கனிவாதம், எருகொனி காசி, விடமே விடாத தலைவலி சோகை, அது இல்லாம எலிகள மாலை இவையோட பெருவயிரினை எரிகுலை சூலம் பெருவலி வேறும் உளநோயர்கள் பிறவிகள் தோறும் எத்தனையோ பிறவிகள்ல வரக்கூடியதான இலையில் அழியாத படி உணதாள்கள் அருள்வாயே. அதுக்காக பாத கப்பங்களை நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற. இது போல சர்வரோக பிரசபம் எங்கிருந்து வரப்போம்? இதெல்லாம் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தில் தான் வரப்பாதான். சர்வஜ்வராவனம் தீர்காயுஷ்ய பிரதாயகம் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. இதுக்கு மேல் பாகம் அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.